நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தைரியமாக உங்கள் ஃபோனில் பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். ஆமாங்க, இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தலையே எப்படிடா இதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் இல்லை, பல தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் 0 தான். ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த அப்ளிகேஷன் நாளாக நம்முடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்களை இதில் ஆட் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மொபைல்லையும் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. இதாங்க ஃபைல்ஸ் பை கூகுள். இதில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபட்டாஃபட் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். நானும் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேப் இருக்குது. க்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் க்ளீனுக்குள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ், எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை எஸ்டி கார்டு இல்லைனா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க, எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் டீட்டெயிலாக இல்லை ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஓல்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இதில் டிஸ்பிளே இருக்குது. டெலிட் லார்ஜ் ஃபைல்ஸ்னு அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி டெலிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இந்த மாதிரி ஃபைல்ஸையும் இது துல்லியமாக தனியாக எடுத்து காட்டுது. அப்புறம் எஸ்டி கார்டில் நீங்கள் எதெல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் நமக்கு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடட் ஃபைல்ஸ், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஃபைல்ஸையும் தனியாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் யுவர் ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேக்கப் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது பேக்கப் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ வழக்கமாக கூகுள் ஃபோட்டோஸில் 15 GB கொடுத்துருப்பாங்க. கூகுள் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இல்லை, கூகுளோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 GB கொடுப்பாங்க. அதில் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த 15 GBக்குள்ளே உங்களுடைய டேட்டாவை பேக்கப்பாக எடுத்து வச்சுக்க முடியும், அதுவும் ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் இஸ் ஆன் அப்படின்னு ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் ஃபைல்ஸ் பை கூகுளில் என்னால் பார்க்க முடியல, பட் இப்போ என்னால் பார்க்க முடியுது. அடுத்து ப்ரௌஸில் போயிடுவோம். ப்ரௌஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். சான்ஸே இல்லைங்க. ஒரு ஃபைல் மேனேஜருக்கு உண்டான அவ்வளவு தகுதியும் இந்த ஃபைல்ஸ் பை கூகுளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. டவுன்லோட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் மேனேஜர்லேயும் கொடுப்பாங்க, பட் இவ்வளவு டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஆடியோ ஃபைல் நம்ம எடுத்துக்கிட்டால் பாருங்கள், நிறைய ஆடியோ ஃபைல் இருக்குது. பட் மேலே பாருங்கள், ஒவ்வொரு தலைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பில் இருக்குது பாருங்கள். அந்த தலைப்பில் ஆடியோ ஃபைல் இருக்கும், 3 டாட் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபைலை நீங்கள் எங்கே மூவ் பண்ணணும், தேவை என்னென்னா டெலிட் பண்ணலாம், இது ஒரு ஃபேவரட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இந்த ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேக்கப்பை எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஃபைலை. அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு பகுதியும் சேஃப் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஃப் ஃபோல்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜிலோ இல்லை எஸ்டி கார்டிலையோ டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அழகாக இந்த சேஃப் ஃபோல்டரில் வச்சுக்கலாம். சேஃப் ஃபோல்டரில் மட்டும் இல்லைங்க, இதில் 3 டாட் இருக்குது பாருங்கள். இதில் சேஃப் ஃபோல்டரை ஹைடும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செம. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜும் எஸ்டி கார்டும் எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் நிறைய அந்த ஷேரிட்லாம் பார்த்துருப்பீங்க, அதை எல்லாத்தையும் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்கு இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் உங்களுக்கு செம சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சென்ட் அண்ட் ரிசீவ். அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதுக்குள்ளே போனீங்கன்னா லாங்குவேஜ் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி, பாஸ் சர்ச் ஹிஸ்ட்ரி, ஷோ ஹிடன் ஃபைல்ஸ், சேவ் ஃபோல்டர். ஸோ இது வந்து நீங்கள் நேமை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த ஃபைல்ஸ் பை கூகுளில் பயன்படுத்தலாம். மொத்தத்தில் ஃபைல் மேனேஜர்னாலே இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் தாங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபோனில் நிரந்தரமாக பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சோப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.